கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் கண்ட தேவ மனிதர்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் அனுபவத்தை நான் சொல்லி வருகிறேன். எனக்கு தெரிந்த சில காரியங்களை, நான் கண்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அநேகர் பார்க்கிறீர்கள். இந்த நேஷன் 1913 இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு நான் சாரால் நவரோஜி அம்மா, சிஸ்டர் சாரால் நவரோஜி அவர்களை குறித்து ஒரே ஒரு சின்ன காரியத்தை பதிவிட விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்னால் நான் அவர்களை நேரில் சந்தித்த போது அவர்களோட அநேக காரியங்களை நான் பேசினேன். மனம் திறந்து பேசினாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னது, உங்கள் பாடல்கள் உண்மையாகவே எத்தனை ஆண்டுகள் போனாலும் உங்கள் பாடல் அழியாதுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒரு நிமிஷம் வார்த்தைகளை நிறுத்தி பேச ஆரம்பித்தாங்க. தம்பி, நான் எழுதின பாடல்கள் எல்லாம் ஒரு நாளும் ஏதோ கேசட்டு போடுவோம்னு நினச்சோம், இல்லை இதனால் நான் எதையாகிலும் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்றோ ஒரு நாள் நான் பாடலை எழுதலை. இந்த பாடல்கள் எல்லாமே என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இந்த பாடல்கள் எல்லாமே கர்த்தர் என்னை நடத்தி வந்த அந்த பாதைகளை குறித்ததான வரிகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். எழுதின பாடல், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். அவங்க இளம் வயதில் ஊழியத்துக்கு வந்ததுனால பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சிலான்லேருந்து இந்தியாவில் அங்கங்கே அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அநேக இடங்களில் அநேக உபத்திரவங்களை அவர்கள் ஊழியத்தில் சந்தித்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அவர்களை தைரியப்படுத்தி இருக்கிறது. அதனால தான் எழுதுகிறாங்க, வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். அப்படி பல பாடல்கள். உண்மையாகவே நம்முடைய தேசத்தில் சிஸ்டர் சாரால் நவரோஜி ஒரு சகாப்தமாக, ஒரு சரித்திரமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக சாரால் நவரோஜி நம்முடைய தேசத்தில் எழும்ப நாம் ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.